நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் ஆண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி. ஒவ்வொரு வாதமும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் உற்சாகத்தோடும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியின் நிறைவோடும் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். உடைய தயவை எண்ணி பார்க்கிறோம், உடைய கிருபைகளை, உடைய வல்லமையை, மகத்துவத்தை, மகிமையை, மாட்சிமையை எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக காண்பிக்கிற ஒவ்வொரு அதிசயத்திற்காய், இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய ஆச்சரியமான பாதையில் எங்களை நடத்துகிறீர். அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சினால, கம்பீரத்தினால மகிழ்ந்து மனப்பூர்வமான நன்றியறுதல் உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்மை அறிகிற அறிவிலே எங்களை இன்னும் ஆழங்களுக்கு அழைத்து செல்லும். நீர் ஆயத்தம் பண்ணி வைத்துகளோ எங்கள் கண்கள் பார்க்கட்டும், எங்கள் இருதயம் அது உணரட்டும். நாளுக்கு நாள் உம்முடைய சாயல் எங்களுக்குள்ள மறுரூபத்தை கொடுத்து உம்மை போல எங்களை மாற்றுவீராக. உம்முடைய திவ்ய அன்பு எங்கள் இருதயத்தை எப்பொழுதும் நிரப்பட்டும், நிரம்பி வழிய செய்யட்டும். அன்பினால் ஆளப்படுகிற அந்த விசுவாச வாழ்வு எங்களுக்குள்ள பொங்கி எழும்பட்டும். ஒருவர் கூட ஆண்டவருடைய பாதையை விட்டு வெளியே இருக்கக்கூடாது. வருகிற எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவருடைய வார்த்தையின் பாதையிலே தைரியமாய் நடப்பார்களாக. நீர் கரம் பிடிக்கிறீர், நீர் முன் செல்கிறீர் என்று சொன்னால் எங்கள் நடைகள் பிசகுவதில்லை. எல்லாரோடும் பேசுங்க, எல்லாரோடும் இடைபடுங்க. என்ன தேவையோடு, என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ அதை திருப்தியாய், பூர்த்தியாய் நிறைவு செய்யுங்க. ஒருவர் கூட வெறுமனே போகக்கூடாது. நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், ஆயத்தத்தோடு அமர்ந்திருக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. ஆவியானவருடைய ஊழியம் தாராளமாய் நடைபெறுவதாக. எங்களையே நாங்கள் தளர்த்தி கொடுக்கிறோம். உடைய வல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு எல்லோரும் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சத்தமாய் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. சொல்லலாமே. உம்
நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. சொல்லலாமே. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல், உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. எல்லோரும் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. சொல்லலாமே. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. ஆமென். உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. எல்லோரும் எல்லோரும் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லோரும் என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மை
எல்லோரும் சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பே, ஓ உம்மையே ஆராதிப்பே. எல்லோரும் 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 Yes, Lord. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தி. ஓ தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. சத்தமாய் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா உம்மையே ஆராதிப்பேன். எல்லோரும் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எல்லோரும் கரம் தட்டி எல்லோரும் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இடராமல் நடக்க வை. எல்லோரும் எல்லோரும் எத்தனை முறை இடறினாலும் Yes, Lord. அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை இடராமல் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எல்லோரும் உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. எல்லோரும் பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமே. என் நாட்கள் முடியும் வரை, எஸ் லார்ட், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். சத்தமா உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். சொல்லலாமே. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். உம்மை
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சொல்லலாமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். உம்மை எல்லோரும் உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டி கரங்களை கத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. இந்த பூமியில அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் பெர்ஃபெக்ட் வாழ்க்கை. ஏன்னா அவர் தான் மனுஷனை படைச்சார். அவன் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணுங்கிறத அவர் உள்ளத்திலிருந்து வந்துச்சு. பாவம் செய்தோன்னா அதெல்லாம் கெட்டு போய் அந்த சுபாவம், அந்த எண்ணம், அந்த உணர்வெல்லாம் செத்து போய் வெகு தூரம் பின்னாடி போயிட்டோம். இருக்க வேண்டிய நிலைமையில் இல்லை. ஆனா நம்ம மேல இருக்கிற அந்த அன்பு மட்டும் அவர்கிட்ட மாறல. எபேசு சபையை குறித்து சொல்லும்போது ஆதி அன்பை இழந்தாய் என்று சொல்லுது. ஆனால் நம்முடைய அனாதி தேவன், நான் ஒருபொழுதும் உங்க மேல வச்ச ஆதி அன்பை இழக்க மாட்டேன். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்க மேல் கொண்ட ஆதி அன்பின் மேல நீங்க விசுவாசம் வைங்க. அந்த அன்பு என் வாழ்க்கையில மாறாதுன்னு சொல்லுங்க. அந்த அன்பு எப்பொழுது என்னோடு இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு மனுஷன் இந்த பூமியில பர்ஃபெக்டா வாழணும்னா, நாளுக்கு நாள் அந்த பூரணத்தை நோக்கி நகர வேண்டும் என்றால், நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம், அவன் ஜெபிச்சா வாய்க்கும், அவன் வேலை தொடங்கினா அது வாய்க்கும், அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அது வாய்க்கும். ஏன்னா ஆதியில் வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். பிசாசின் தந்திரம் நமக்கு தெரியாததல்லவே. பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவன் தந்திரத்தை ஒரு விதத்துல செயல்படுத்தினான். வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் எதிர்ப்பெல்லாம் வெளியிலிருந்து வருது, மக்களிடத்திலிருந்து வருது, சூழ்நிலையிலிருந்து வருது, இயற்கையிலிருந்து வருது, பஞ்சம், பட்டினி, கொள்ளை, எல்லாமே எதிர்ப்பு வெளியிலிருந்து வருது. எல்லாத்தையும் கர்த்தர் தம்முடைய ஓங்கிய பொய்த்தனால, கரத்தினால தாங்கி அவனை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. பிசாசு இப்ப தீமையை கொடுத்து நம்மளை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட யாராச்சும் ஒருத்தர் போய் கொலை செய்யுங்கன்னு சொன்னா கொலை செஞ்சிருவீங்களா? ஒருத்தர் வீட்டில் கொள்ளை அடிங்கன்னு சொன்னா கொள்ளை அடிச்சிருவீங்களா? அதுக்கு நமக்கு என்ன இல்லை, வாழ முடியாது. ஆனா பிசாசனுடைய ஒன்னாறு தந்திரம், நன்மையை கொண்டு நமக்கு தீமையை பரப்பிக்கிறான். நல்ல வாழ வேண்டிய வாழ்க்கைய ஏதோ ஒன்று சொல்லி அவன் அப்படியே நம்மளைய டெஸ்ட்ராய் பண்ண பார்க்கறான். அதுக்கு இயேசு ஒரு அற்புதமான உவமை சொன்னார். அதை படிக்கும் போதெல்லாம் என் உள்ளம், எவ்வளவு எளிமையான ஒரு காரியம், எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கைய அவர் பிரதிபலிக்கிறார். என்ன காரியம்? விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தன. அந்த கதையை சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை பின்னாடி சொல்றாரு. விதை என்பது கர்த்தருடைய வசனம். காகங்கள் வந்து வழியில பொறுக்கி போட்டதை பிசாசு கூப்பிடுறாரு. அது பிசாசு. அவர் என்ன சொல்றாரு? முதல் நிலம், வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், விதைத்த உடனே பிசாசு என்ன பண்றான்? வேற எதையும் உங்ககிட்ட இருந்து எடுக்கல.
படிப்போ, பணமோ, பட்டமோ, சொத்தோ, நகையோ எதையும் எடுக்கல. எதை எடுக்கிறான்? வசனத்தை எடுக்கிறான். அதை எடுத்துட்டா தெரியும் அவங்க வாழ்க்கையில என் இஷ்டப்படி இயங்கலாம் அப்படின்னு. பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசு அந்த நன்மையை எடுக்கிறான், அந்த வேற எடுக்கிறான், அந்த ஒரு காரியம். ரெண்டாவது, வசனம் சந்தோஷமா ஏற்றுட்டாங்க, ஆனா வேர்பற்ற பாறை மாதிரி இருக்குது. அதாவது சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளல. வசனத்தை இருக்குது, ஆமாங்க அப்படிங்க எப்படிங்கிறாங்க, ஆனா அந்த வார்த்தையை சரியான விதத்துல அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை ஞானம் இல்லாதனால அந்த வசனமே அவங்களுக்கு மிகப்பெரிய அழிவா இருக்குது, நஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. அல்லோ, அதனால தான் சத்தியத்தை அறிகிற அறிவில வளரணும்னு வேதம் நமக்கு அழகா சொல்லுது. நிருபத்துல சொல்ற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் பவுல் சொல்றார். அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவில வளரணும். அது ரெண்டாவது பார்ட். ஒன்ன மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் சொல்லுச்சுன்னா, ரெண்டாவது பாட்டு செய்யலினா அவங்களால முழுமையான வெற்றியுள்ள ஒரு முழுமையான வாழ்க்கை இந்த பூமியில வாழ ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க. ரெண்டாவது, வேர்கொள்ளக்கூடாது, சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்க கூடாது. தவறா தெரிஞ்ச வசனம் ஆனா தவறான விதத்துல உள்ள வாங்கிடுறது, அதுவே நமக்கு குடைச்சலா இருக்குது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்காக படுறோம், கஷ்டத்தை படுறோம், பாடுபடுறோம். ஒரு சில பாடுகள் பாடே கிடையாது. அடுத்தது, முள்ளெல்லாம் வந்து நெருக்குது, அது வளராம தடைச்சு. சில உபத்திரவங்கள், சில எதிர்பார்த்த காரியம் கைகூடல, சில கால தாமதமாகுது, உடனே சோர்ந்து போகிற ஒரு அனுபவம். இதையெல்லாம் கர்த்தர் மாற்றி, இதையெல்லாம் மேற்கொண்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, நான் அவரைத்தான் நம்புவேன். அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் தான் என்னுடைய இரட்சகர். மற்றவங்க எப்படி வேணா போக, எந்த இஸ்கட்டிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்குவார், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மேலே எழுப்புவார். நீதிமானுக்கு விரோதமாய் வருகிற எல்லா இக்கட்டும் எல்லா நெருக்கமும் வீட்டின் மேல் முளைத்த புல்லுக்கு சமானம். அது வளரும் முன் உலர்ந்து போகும். இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு உறுதி, இந்த ஒரு நிச்சயம், எதிர்ப்பின் மத்தியில, அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் மத்தியில, உங்க குணத்தினால வருகிற உபத்திரவத்தை நீங்க சட்டையே பண்ணாதீங்க. தேவன் அதுக்கு பொறுப்பல்ல. தேவன் உங்களுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தயவை கொடுத்திருக்கிறார். அதை நீங்க கண்டு அதை பார்க்கணும். இது என் குணத்தினால வந்ததா, அவர் நாமத்துக்குனால வருகிற உபத்திரமா? அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். குணம் என்று சொன்னால் நீங்க மாறிக்கிங்க, அற்புதம் நடக்கும். நாமம் என்று சொன்னால் அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த 3 காரியத்தில் குறிச்ச ஒரு தெளிவு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் உண்டு. உங்க கண்ணதை பார்க்கும், வளர்ச்சியை பார்க்கும், சிறப்பை பார்க்கும், முன்னேற்றத்தை பார்க்கும், மகிழ்ச்சியை பார்க்கும். தேவரகமான வாழ்க்கையை இந்த பூமியில வெளிப்படுத்தலாம். மற்றவர்களும் பார்ப்பார்கள், விசுவாசியும் பார்ப்பாங்க. பவுல் சொல்றார், பெரிய ஜனங்கள் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க நற்குண சாட்சிகள். நர் வல்லம சாட்சி அல்ல, வரம் சாட்சி அல்ல, நற்குண சாட்சி. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. கம்பேர் பண்றார் பாருங்க. தெசலோனிக்கேயர் பட்டணத்தை காட்டிலும், அதாவது தெசலோனிக்கேயர் சபையை காட்டிலும் பெரிய சபை பெஸ்ட்ங்கிறார். ஏன்னா அவர்கள் வசனங்களை ஆராய்கிறார்கள், காரியம் எப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதை அறிந்து உள்வாங்குகிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல உள்வாங்குகிறார்கள். அவர்கள் நற்குணசாலிகளாய் இருக்கிறார்கள். அப்பேற்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படியே எழும்பி நிற்கலாமே, எழும்பி நின்று அவரை ஆராதிக்கலாமே, அவரை தொழுது கொள்ளலாமே, அவரை மகிமைப்படுத்தலாமே. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண மாட்டேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் செலவிடுவேன் என்ற அந்த உறுதியோடு நிச்சயோடு அவரை தொழுது கொள்ளுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை ஆராதிக்கலாமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார்.
எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வை துவங்கினவர் அவர் நடத்துவார். எதுவெல்லாம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில துவங்கினாரோ அதை ஒரு பிசகு இல்லாமல் நடத்தி செல்வார் என்ற அந்த இருதயத்தை நிச்சயத்தோடு அவரை நோக்கி பார்த்து சொல்லலாமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுவார். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பே உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பே உம்மை நான், உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை சொல்லலாமே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை, அவன் நம்மை பாராட்டின அந்த பெரும் கிருபையை நினைத்து என்ன சொல்லுவோம் செய்வேனோ. பக்தன் சொல்லுகிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. சொல்லலாமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். சொல்லலாமே எல்லோரும். நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பே உம்மை நான், உம்மை மனதுடன். ஆராதிப்பே உம்மை நான், உம்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வேறு கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோ வேறு கையிலே. நீர் என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை. சொல்லலாமே. நீர் என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பெயரை வளர்த்தீர் வளவாக. உம் நாம மகிமைக்காக வளர்த்தீர் வளவாக. உம் நாம மகிமைக்காக
நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலோ. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொல்லலாமே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினியோ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். கரங்களை உயர்த்தி நீர் என்னை நேசித்தீரே, எந்தன் உயிரை பார்க்கிலோ. நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பண்ணின உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உங்களை விட அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் ரொம்ப நல்ல தேவன், அவர் ரொம்ப நல்ல தேவன், அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன். அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு மெசேஜில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முறை உங்களோடு கூட நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி பேசினேன். அதாவது இந்த வருஷத்தில் 3 மெசேஜ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது 4வது மெசேஜ் என் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை. முதல்ல ஜனவரியில் நம்ம பார்த்த முதல் வாரம் முதல் சண்டே யாபேசுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஜெபம் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் கடைசி ஞாயிறு அன்று உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தின் மேன்மையை குறித்து உங்களோடு கூட இடைப்பட்டார். ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக நான் அதை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளதாகவும் அது இன்றும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் ஏப்ரல் மாதத்தில் தியானித்தோம். அக்டோபர் மாதத்தில் நான் உங்களோடு கூட இருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை குறித்து உங்களோடு இடைப்பட்டார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது, உங்களை விடுதலை ஆக்குகிறது, உங்களை பலப்படுத்துகிறது,
உங்களை மேன்மைப்படுத்துகிறது என்பதை குறித்து, தேவனுடைய வார்த்தை என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாள், முதல்ல பார்த்தது ஜெபம், ரெண்டாவது இயேசுவின் ரத்தம், மூன்றாவது வார்த்தை. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இப்போ இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறது ஆண்டவருடைய நாமம். அல்லேலூயா. நாமம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட், அது என்னது, சமஸ்கிருத வார்த்தை. ஏன்னா பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது வெள்ளைக்காரங்களுக்கு உதவி செஞ்சது நிறைய நம்ம ஐயருங்க, அவங்க பிராமின்ஸ். அதனால் நிறைய வார்த்தை, ஸ்நானம் பண்ணுறது, நாமம், இதெல்லாம் இந்த சமஸ்கிருத வார்த்தை இதில் இருக்கும். இப்போ தமிழில் இந்த நாமம் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பேர். நாமம் அப்படின்னா பெயர், கர்த்தருடைய பெயர், கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய பெயரை குறித்து ஒரு வெளிச்சம், கர்த்தருடைய பெயரை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, கர்த்தருடைய பெயரை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு இந்த நாளில் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. நம்ம செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு பாடலை வேணால் பாடலாம். அந்த பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும். இந்த பாடலை நீங்கள் பாடும்போது, இன்னைக்கு நான் வந்த வண்ணமாடி போக மாட்டேன். எப்படி? ஆமான்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன். ஏசப்பா அவருடைய பெயரை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை, அவருடைய பெயரை குறித்ததான ஒரு வெளிச்சத்தை இந்த நாளில் எனக்குள்ளே வச்சு என்னை அனுப்ப போகிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடலை பாடும்போது ஒரு ஆராதனையாக, ஒரு வொர்ஷிப்பாக, ஆண்டவரை உயர்த்தும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடலாமா? எல்லாரும் முழு இருதயத்தோடு ஒருமனப்பட்டு கூடி பாடுகிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க முடியும். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க
உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். அடுவே பாடுவோ அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. அப்படியே இருந்த இடங்களில் இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். எல்லாருமே எல்லாருமே கண்களை மூடுவோம். ஒரு ஜெபமாக நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய ஆவி ஜெபிக்கட்டும். ஆமீன். ஒருவேளை சத்தம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆத்துமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும், அது கதறட்டும். ஆண்டவரே, உங்க நாமம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எங்க எல்லையில, எங்க சபையில அது உயர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. அது மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்க நாமம் பிரஸ்தாபமாகணும் ஆண்டவரே. உங்க நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சொன்னீங்களே. எங்க நடுவில், எங்க எல்லையில உங்க நாமம் மகத்துவப்படட்டும், உங்க நாமம் உயர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு இந்த நாளில் பேசும் என்று ஜெபி. பேசும். நான் வந்த வண்ணமாய் நான் போகக்கூடாது. ஒரு மனுஷ சத்தத்தை கேட்கும்படியாய் நான் வரல. மாம்சத்தில் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். தடை கட்டப்படட்டும். எண்ணங்கள் அலையபாயாதபடிக்கு ஒருமுகப்படுத்தப்படட்டும். எதிரான வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரமும் என் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமே கர்த்தருக்கு நேராய் திறந்திருக்கட்டும். என் தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. எங்க வாழ்க்கையை மாற்றுகிற, எங்க வாழ்க்கையை திருப்பி போடுகிற ஆமே பரிசுத்த நாமம், எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய பரிசுத்த நாமம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. ஒவ்வொரு ஆவிக்குள்ளாகும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளாகும் என் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவம் அந்த நாளிலே வைக்கப்படுவதாக. எதிராய் போராடுகிற சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக. இந்த சபையிலே என் தேவன் மகத்துவமாய் உயர்ந்திருப்பீராக. உங்க நாமத்தை பரிசுத்தப்படுத்துவீராக, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல உங்க நாமம் மகிமைப்படுத்தப்படுகிற இந்த இடத்துல அப்பா நீர் வந்து உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம் நாமம் கூறப்படுகிற இந்த இடத்தில் தானே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக. எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. மல்கியா 1:11. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும்
சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதுமே பாருங்க, ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. கவனிங்க, அவ்வளோதான், வசனம் முடிஞ்சது. இப்போ செய்திக்குள்ள போகலாம். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய பெயர்களுக்கு பின்னாடி கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு காரணத்தோடு பெயர் வைக்கிறோம். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு அது எதிரிகளால் சுட்டரிக்கப்பட்ட பொழுது, எருசலேம் ஆதரவற்ற நிலைமையில், சத்துருவினால் சூறையாடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், சுட்டரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எதிரிகள் கை மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த தேசத்திலிருந்து ஜனங்களை பிடித்து கொண்டு சிறைகளாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள். எதிரிகளிடத்தில் அவர்கள் எதிரிகளின் ராஜாக்களிடத்தில் வேலை செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் ஒருத்தர் எழுப்புகிறார். அவருடைய பெயர் நெகேமியா. நெகேமியா என்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா ஆறுதல் படுத்துகிறவர். தேவன் தம்முடைய ஜனங்களை தேற்றுகிறவர் என்று அர்த்தம். அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆதரவற்ற அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவன் பெயர் தான் நெகேமியா. அதே போல தானியேல், தேவன் தம்முடைய நீதியை நிலைநாட்டும்படியாக ஒரு மனுஷனை எழுப்புகிறார். தேவன் என்னுடைய நியாயாதிபதி என்று அர்த்தம் உடைய பெயர் தான் தானியேல். நம்முடைய பெயர் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய பெயர் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்கள் பெயரை சொல்லிடலாம், அல்லது பெயரை வச்சு சொல்லிடலாம். இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ், நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக நம்முடைய அப்பாவுடைய பெயர் என்னென்ன கேட்கும் பொழுது நம்ம எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்பதை குறித்து நம்ம கண்டுகொள்கிறோம். நம்ம இதில் வடநாட்டுக்காரங்களாம் ஜாஸ்தி வேலை செய்கிற ஏரியாங்கிறதுனால பெங்களூரில் அவங்களுடைய பேரை கேட்ட உடனே நம்மளுக்கு தெரியும். அவங்க பேரில் வந்து திவாரின்னு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய சிங்குன்னு வந்து இருக்கும். வடநாட்டு பேரை கேட்ட உடனே சொல்லிடுவோம், இவங்க இந்த ஏரியாக்காரங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நம்ம பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி பெயர் வைக்கிறாங்க. அதே போல் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், அவரை ஒரு பெயரில் நீங்கள் அடக்க முடியுமா? ஒரு பெயரை வச்சு கடவுளை இவ்வளோதான் கடவுள் அப்படின்னு நீங்கள் அடக்க முடியுமா? இதுதான் மனுஷனுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பம் ஆரம்ப காலத்தில். கடவுள் அப்படிங்கிறது யாருன்னு தெரியாது. எது அவனுக்கு பயமாக இருக்குதோ அதை பார்த்து இவன் பெயரிடுகிறான். மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க, எது இவனை பயப்படுத்துதோ, இவனை அழிக்குதோ, அதை பார்த்து மனுஷன் வந்து அதுக்கு பெயர் வைக்கிறான். அதை பார்த்து பயந்துக்கிறான், அதுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறான், அதை கும்பிடுறான். எக்ஸாம்பிள், அக்னி பகவான் நெருப்பை பார்த்து பயந்தான், அதனால் அதுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெயர். மழையை பார்த்து, தண்ணியை பார்த்து, வெள்ளம் வந்து பயந்து அது அழிக்கிறதுனால, தண்ணியை பார்த்து பயந்ததுனால அது வருண பகவான். இப்படி தான் கடவுளுக்கு மனுஷன் பெயரிட்டான். அவனுக்கு கடவுளை குறித்து வெளிச்சம் இல்லை. கடவுள் யார் என்பது அவனுக்கு தெரியாது. தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பது தெரியாது. அவர் இறங்கி வந்து தான் உண்டாக்கின மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக வருகிறார். ஆதாம் காலத்திலேருந்து பாருங்க, அவன் மனுஷனோடு ஒரு ஐக்கியம் வேணும், அவனோடு ஒரு ஃபெலோஷிப் வேணும். அதுதான் அவருடைய இயக்கமே. நாம் உண்டாக்கின நம்முடைய ஜனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், ஆசை, ஏக்கம், தவிப்பு. இன்னைக்கு சபையாக நீங்கள் கூடி வரீங்க, இன்னைக்கு கூடி ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வர்ஷிப் முடிஞ்சது, ஆராதனை முடிஞ்சது, வீட்டுக்கு போயிடுறோம். முடிஞ்ச உடனே நம்ம மத்தியானத்துக்கு மேலே நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் தேவனோடு கூட ஒவ்வொரு மணித்துளியும் அவரோடு கூட செலவிடுகிற ஒரு நபரை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இப்போ
ஆண்டவர் வந்து தான் உண்டாக்கின மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாய் தேடி வருகிறார். அவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு அந்த கடவுள் என் அப்பாவோட பேசினார்னு தெரியும். ஆனால் அவருடைய பெயர் அவனுக்கு தெரியாது. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்ஷடா, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர், இப்படி இவனோட பேசுகிறார். ஆனால் ஈசாக்குக்கு அவர் யார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? அந்த தெய்வம் என் தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன். இப்போ ஈசாக்கு ஒரு பெயர் வைக்கிறான், அவர் ஆபிரகாமின் தேவன். யாக்கோபு வர்றார். யாக்கோபுக்கு தெய்வம் இருக்கிறார், அவர் ஆண்டவர் என்னோட பேசுகிறார், நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவுக்கெல்லாம் பேசியிருக்கிறான்னு தெரியும். அதனால் இவர் அவரை பார்த்து கூப்பிடணுன்னா எப்படி கூப்பிடுறாருன்னா, எங்கள் தாத்தா ஆபிரகாம், என்னுடைய அப்பா ஈசாக்கு, இவர்களுடைய தேவன். அதனால் எப்படி சொல்கிறாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய என் பிதாக்களுடைய தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு யோசிப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனும், எனக்கு நேரிட்ட எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர் என் தகப்பனும், என் தகப்பனாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய என் தேவனுமாகிய என் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அவர் பேர் வைக்கும்போது அவர் எப்படி சொல்லி கூப்பிட்றதுனே தெரியல, ஜனங்களுக்கு எப்படி சொல்லி கூப்பிட்றதுனே தெரியல. ஆனால் அவரை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்னென்னா, ஒரு பெயரால் நம்முடைய ஆண்டவரை அடக்க முடியாது. இப்போ மோசேயோட காலகட்டத்தில் வரும். மோசேயோட காலகட்டத்தில் ஜனங்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஜனங்களை விடுதலையாக்குறதுக்காக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. எரிகிற முச்செடி சாம்பலாகலை, கிட்ட போகிறாரு. கிட்ட போகும்போது ஆண்டவர், நீ வராத, கிட்ட வராத, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, சரி ஆண்டவர் நான் போகிறேன், போக முடியாதுங்கிறாரு, போகிறேங்கிறாரு, கடைசியில் ஒத்துக்கொள்கிறார். இப்போ உங்கள் பேர் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இப்போ ஆண்டவருக்கே ஒரு இது என்னன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இதுதான் என்னுடைய பேர், இதுதான் என்னுடைய தலைமுறை தோறும் என்னுடைய பேர் பிரஸ்தாபம், இதெல்லாம் சொல்லிட்டு ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா இருக்கிறேன் அப்படிங்கிறவர் அனுப்பினார். இப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்னன்னா, இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் காணாதவராய் அல்ல, பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய அடிமைத்தனங்களின் மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் வெளி வர முடியாத சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் வந்து இருக்கிறார். அவர் விடுதலை ஆக்கும்படியாக வந்து இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இருக்கிறார், இனியும் வரப்போகிறார். அதனால தான் அதுக்கு சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நான் தான். அப்படியே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால், நான் யார்? நான் கடவுள்னா என்ன? நான் அதையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதை மாற்றுறதுக்கு வேறு யாருமே கிடையாது, நான். அவ்வளோதான். அந்த இருக்கிறேன் என்பவர் அந்த ஆண்டவருக்கு இணையான தெய்வம் யாருமே இல்லை. அந்த வல்லமையுள்ள, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஈடான ஒரு பெயர், ஒரு நபர், ஒரு சக்தி எதுவுமே இல்லை. உலகத்தில் பல சக்திகள் இருக்கலாம், உலகத்தில் சக்திகள் போராடலாம், மனுஷ சக்தி இருக்கலாம், பிசாசின் சக்தி இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு இணையானவர், தேவனுக்கு ஈக்குவலான, தேவனுக்கு சமமான, நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு இணையானவர் ஒருவருமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நீங்கள் அறிந்து கொள்ள அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் நிற்கிற இடங்களில் அவருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த இடத்துல வந்து அவர் உங்களை விடுதலையாக்குகிறவராக, சுகமளிக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துவார். ஜனங்கள் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. அந்த இடத்துல மாறாவின் அவங்களால கசப்பான தண்ணீரை குடிக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். அற்புதம் செய்த உடனே குடிக்கிறாங்க. அந்த
இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் யெகோவா ராஃபா, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னை சுகமாக்குகிற உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ராஃபா. ஆதி காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கும் போது அவர் ஏலோஹிம் என்ற பெயரில் அவர் அழைக்கப்படுகிறார். அடோனை என்றால் அவர் எஜமான், நம்முடைய எஜமான் என்று அழைக்கப்படுகிறார். இப்படி ஏலோஹிம் என்று ஆபிரகாமுக்கு முந்தின காலங்களில் அழைக்கப்பட்டவர், எல்ஷடாய் என்று ஆபிரகாமின் காலத்தில் அழைக்கப்பட்டவர், உடன்படிக்கைக்குள்ளாய் வருகிறார். இப்போ மோசேயின் காலத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ முதல் சொன்னது உலகம் உண்டானது முதல் மோசே வரைக்கும் அவர் ஏலோஹிம், ஏல், அடோனை என்று பல பெயர்கள். இப்போ மோசேயின் காலத்திலிருந்து அவர் உடன்படிக்கைக்குள்ளே வருகிறார். உடன்படிக்கைக்குள்ளே வருகிறார் எப்படின்னா, நீ என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதி ஒன்றும் உனக்கு வராது, நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நீ இதை செய்யும் பொழுது நான் உன்னை சுகமளிக்கிறவராக இருப்பேன் என்று அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். யெகோவா ராஃபா, நான் உன்னுடைய மேய்ப்பனாய் இருப்பேன், நீ எனக்கு என்னுடைய கைக்குள்ளான ஆட்டு மந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யெகோவா ரூவா, யெகோவா ரூவா என்று சொல்லி அவர். அப்படின்னா என்ன? உடன்படிக்கைக்குள்ள நான் மேய்ப்பன்பா, உன் கூட எப்பயுமே இருப்பேன், நீ என்னோட ஆட்டுக்குட்டியாக இருப்பியா, என் கூடயே இருப்பியா, என்னை விட்டு போக மாட்டேல, அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. நான் உன்னை சுகமாக்குவேன், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்னோட வார்த்தையில் கேட்டு என் சத்தத்தை கேட்டு என் கூட நீ இருந்து எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பியா, நான் உன்னுடைய யெகோவா ராஃபா. அல்லேலூயா சொல்லுங்களேன். யெகோவா மெக்காதிஸ், வெளியே உலகத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, ஏதாவது ஒன்று பார்த்துருவோம், ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம், ஏதாவது வாய் தவறு பேசிடுவோம், ஏதாவது அசுத்தம் நம்ம பண்ணலைனாலும் மற்றவன் பண்ணுறதுனால நம்ம மேலே ஒரு கரை விழுந்துடும். அவர் சமூகத்தில் வந்து நிற்கும்போது, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யெகோவா மெக்காதிஸ். ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா மெக்காதிஸ். அநேகர் நமக்கு அநீதி செய்து விட்டார்கள், சொந்த பந்தங்கள் அநீதி செய்து, நம்பினவங்க அநீதி செஞ்சுட்டாங்க. அந்த அநீதியினால் வந்த துரோகத்தினால வந்த நம்பிக்கை துரோகத்தினால வந்த அந்த காயங்களிலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் என்கிட்ட வந்து உன்னுடைய மன வியாகுலத்தையும் வேதனையும் கொட்டிவிடு. மனுஷனை நம்பி சொல்லி அவன் தூற்றி திரிகிறதுக்கு இடம் கொடுத்து விடாத. என்னிடத்தில் வந்து உன்னுடைய வேதனைகளையும் அநீதியினால், மனுஷங்க உனக்கு இழைத்த அநீதினால் வந்த காயங்களை வேதனைகளை என்னிடத்தில் கொட்டிவிடு. நான் உனக்கு நீதியாயிருப்பேன், நானுடைய யெகோவா சிட்கேனு. ஆமென். அல்லேலூயா. ஏன் நான் பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ஹீப்ரு கிளாஸில் கேட்குற மாதிரி உங்களுக்கு நிறைய எபிரேய பாஷையில் நிறைய கேட்குற மாதிரி இல்லை. இப்போ யெகோவா சிட்கேனு, யெகோவா சிட்கேனு, நான் உனக்கு நான் நீதி. உன்னோட நீதியை வெளிச்சத்தை போல ஜனங்க பார்ப்பாங்க, உன்னோட நியாயத்தை பட்ட பகலை போல நான் விளங்க பண்ணுவேன். என் பேர் யெகோவா சிட்கேனு, யெகோவா சிட்கேனு. ஜனங்கள் எத்தனை அநீதியான காரியங்களை இஸ்ரேல் ஜனங்கள் மேல் பட்டாங்க, எத்தனை அநீதியான காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது. ஆனாலும் இஸ்ரேல் தேசத்தில் மேப்பில், வேர்ல்டு மேப்லேயே இல்லாதபடி அது தொடச்சு அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு 2000 வருஷமாக ஜனங்கள் சுற்றியும் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நீதியாக யெகோவா சிட்கேனு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இஸ்ரேல் ஜனங்களை. அவர் யெகோவா சிட்கேனு, அவர்களுடைய நீதியை விளங்க பண்ணுகிற தேவன். உங்களுக்கு நீதியாய் உங்களுடைய சமீபத்தில் உங்களோடு கூட இருந்து உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார். அவருடைய நாமம் யெகோவா சிட்கேனு. ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். அதாவது எல்லாமே நல்லா இருக்கிற சூழ்நிலையில் நான் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே எதிராக இருக்கிற சூழ்நிலையில் எனக்குள்ள யாருமே எட்டித்து போட முடியாத, அசைக்க முடியாத, தொட முடியாத ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க. அந்த நிம்மதியை பைபிள் சொல்லுகிறது அறிவை கடந்த தெய்வீக அமைதி என்று.
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். புத்திக்குன்னா எல்லா புரிந்து கொள்ளுதலுக்கும் மேலான தேவ சமாதானம். மனுஷன் பார்த்தானா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எப்படி இவன் நார்மலாக இருக்கிறான், எப்படி இவன் வந்து இந்த அப்நார்மலான சுச்சுவேஷனில், எப்படி இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், இழப்பின் மத்தியில், கண்ணீரில், காயத்தில் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதிச்சு சந்தோஷமாக இருக்கிறானே அப்படின்னா நிச்சயமாக இது சாதாரணமான ஒரு சக்தி கிடையாது. இது சாதாரணமான ஒரு சமாதானம் கிடையாது. இந்த சமாதானம் தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானத்தை எனக்கு கொடுக்கிற கர்த்தருடைய பெயர் தான் யெகோவா ஷாலோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு வாரமும் பாஸ்டர் உங்களை போகும்போது உங்களுக்கு பிளஸ் பண்ணி அனுப்புகிற அந்த வார்த்தை தான் யெகோவா ஷாலோம். ஷாலோம் என்றால் அது ஆவி, ஆத்துமா, சரீரத்தில், இருதயத்தில், புத்தியில், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில், உங்களை புரிந்து கொள்ளுதில், எல்லாத்துலேயும் எந்த ஒரு வெளிப்புறமான சக்திகளும் உங்களை வந்து டிஸ்டர்பே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்கிற தெய்வத்தின் பெயர் யெகோவா சொல்லுங்களேன் ஷாலோம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவங்க கையை பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். அறிவை கடந்த ஒரு தெய்வீக அமைதி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். உங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படியாக யெகோவா ஷாலோமுடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பக்கத்தில் கை கொடுக்கும்போது களைச்சு விட்டுருங்க, அப்படி கொஞ்சம் களைச்சு விட்டுருங்க. யெகோவா ஷாலோம். ஒரு குழுக்கிறதுலேயே அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு உட்காந்து யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். அந்த பெயர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தரே எனக்கு சமாதானமாக இருக்கிறார் என்றார். கர்த்தரே எனக்கு சமாதானம். அதனால தான் வந்து யூதர்கள் ஒருவரை பார்த்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தை சொல்லி வாசிப்பாங்க, ஷாலோம் என்று சொல்லி. அது வந்து அரபில் வந்து அவங்க மாற்றிட்டாங்க, சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஸோ உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று அவர்கள் வாழ்த்துவார்கள். அதனால தான் ஆண்டவர் வந்து சீஷர்களை அனுப்பும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வீடாக போங்க, போய் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு சமாதான பாத்திரம் இருந்தால் அந்த இடத்துல அந்த சமாதானம் இது தங்கும், இல்லைன்னா உங்ககிட்டயே வந்துடும், திரும்பி உங்கள்கிட்டயே வந்து. அதனால் வீடு வீடாக போய் நீங்கள் சமாதானம், உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கள். பாத்திரம் இருந்தால் வரட்ட, இல்லைன்னா சமாதானம் உங்கள்கிட்டயே திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, அவர் கூடவே இருக்கிற தேவன். எபினேசர், அவர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவன். இந்த எல்லா பெயரையும் சேர்த்து ஒரு பெயரில் அடக்கிடலாம், ஒரே ஒரு பெயரில் அடக்கிடலாம். அந்த பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அந்த தேவதூதன் சொல்லுகிறான், இந்த இம்மானுவேல் கடவுள் எப்போதும் உங்களோடு கூடவே இருக்க போகிறார், அந்த குழந்தைக்கு பேர் இயேசுன்னு வைங்க. ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொன்னேன், நிறைய பேர் சொன்னேன் உங்களுக்கு. நம்ம எல்லாருமே வந்து வெவ்வேறு இதிலேருந்து வந்திருக்கோம், நம்பிக்கையிலேருந்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த பெயர்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த கடவுள் நம்மளை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கடவுள் நம்மளை சுகமளிக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை கனப்படுத்துகிறவர், நம்மளை விடுதலையாக்குகிறவர், நம்மளோடு கூடவே இருக்கிறவர், நமக்கு நீதி செய்கிறவர், இப்படிங்கிற எல்லா அவருடைய கேரக்டர் குணாதிசயங்களும் சேர்ந்து இயேசு என்ற அந்த ஒரு பெயரில் அடங்கி விடுகிறது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பெயர் வந்து வெறும் இயேசு மட்டும் கிடையாது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் அப்படிங்கிறது அந்த யெகோவா தேவனுடைய நாமத்தை குறிக்கிற எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். நம்ம சொல்கிறோம்ல, கோயிலில் தர்மகர்த்தா சொல்லுவாங்கள்ல, தர்மகர்த்தா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கர்த்தாதி கர்த்தான்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் மேலானவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கர்த்தர்னா கவர்ன் பண்ணுகிறவர், அந்த ரூல் பண்ணுகிறவர். அவன் கர்த்தர் அப்படின்னா அவர் தான் ஆண்டவர், அவர் தான் அவர் மேலே இருக்கிறவர். அவருக்கு மேலானது ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. கர்த்தர். இயேசு என்ற பெயரில் ரட்சிப்பு. யெகோவா என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். இயேசு என்று நம்ம தமிழில் சொல்லுகிறோம். அந்த யெகோஷுவா என்பது அவருடைய மூல பெயரில் வருகிறது. யெகோவா என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார், யெகோஷுவா. அதுதான் இயேசு. கிறிஸ்து என்கிற பெயர் மேசியா என்கிற பெயரிலிருந்து வந்தது. மேசியா என்பதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்பது கிரீக், அதாவது புறஜாதிகள் மொழியிலிருந்து வந்தது. இயேசு என்பது ஹீப்ரு மொழியிலிருந்து வந்தது. ஹீப்ரு எபிரேய மொழி, இஸ்ரவேலரின் மொழி, கிரேக்க மொழி புறஜாதிகளின் மொழி. அப்போ இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்கும் ஆண்டவராயிருக்கிறார், புறஜாதிகளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலருக்கும் தேவனாய் இருக்கிறார். புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட நமக்கும் அவர் ஆண்டவராக இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு என்ற பெயரில் என்ன ஒரு 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 அதாவது இனிமை, அந்த நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அந்த நாமம் உங்களை, அதாவது தேனிலும் மதுரமான நாமம் என்பது நீங்கள் ருசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு என்ற அந்த நாமத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, கடவுள் இந்த மனுக்குலம் முழுவதுக்கும், இஸ்ரவேலருக்கு மட்டுமில்லை, மனுக்குலம் முழுவதுக்கும் மீட்பு கொடுக்கும்படியாக தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகிறது. மாம்சமான அந்த வார்த்தையின் பெயர்தான் இயேசு. யெகோவா என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார். யெகோவா தேவன் என்னுடைய ரட்சிப்பாக. உங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன். அல்லேலூயா அப்படின்ட்டு நம்ம சொல்கிற அந்த வார்த்தை இருக்குதுல்ல, அதை 3ஆக பிரிக்கலாம். ஹாலே லூ யா. ஹாலேல் அப்படிங்கிறதுக்கு துதி, லூ அப்படின்னா நீ, யா அப்படின்னா யாவே. நீ கர்த்தரை துதி, பிரைஸ் த லார்ட். யூ பிரைஸ் த லார்ட். அதாவது கர்த்தரை நீ துதி. அந்த யாவே, அல்லேலூயா, அந்த யாவேல வர வார்த்தையை சுருக்கித்தான் யா என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த யெகோவா தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனுக்குலம் முழுவதுக்கும் வர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த நாமத்தில் இருக்கிற விடுதலை, இந்த நாமத்தில் இருக்கிற அபிஷேகம், இந்த நாமத்தில் இருக்கிற அற்புதம், இந்த நாமத்தில் இருக்கிற அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடந்து கொண்டே இருக்கும். அது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு அர்த்தமில்லாத ஒரு பெயரை வச்சுட்டு அவங்க புற நம்பிக்கையில் இருக்கிறவங்க, புற மதத்தார் அவ்வளவு டெடிக்கேட்டடாக எழுதிட்டு அதை சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள, எல்லா அதிகாரமுடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாம் உதாசீனப்படுத்தாமல் அதை கனப்படுத்துவோமாக. ஆமென் சொல்லுங்க. அதை மேன்மைப்படுத்துவோமாக, அதை பரிசுத்தப்படுத்துவோமாக. என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென், ஆமென். இப்போ ஜனங்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால, பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை கனப்படுத்துகிறார், அவர் உயர்த்துகிறார். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கையிடும்படிக்கு யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாம், எல்லா நாமத்திற்கும் எல்லா பெயருக்கும் மேலான நாம். ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க. எல்லா பெயருக்கும் மேலான பெயர், எல்லா பெயருக்கும் மேலான பெயர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு பெயர் இருக்கு. கடன் பிரச்சனை, கரெக்டா? வியாதி இருக்குன்னா அதுக்கு ஒரு பெயர் இருக்கா? கேன்சர்னு, ஏதாவது ஒரு ஃபீவர்னு, உடம்பு சரியில்லைன்னா ஒரு வியாதி இருக்கு. வியாதிக்கு ஒரு பெயர் இருக்கு. பலவீனத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு பெயர் இருக்கு. உங்கள் போராட்டத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. இந்த பெயர்கள் எல்லாவற்றுக்கும் மேலான பெயர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எல்லா பெயருக்கும் மேலான பெயர். நீங்க போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தின் மத்தியில் இயேசுவின் பெயரை நீங்க உயர்த்தும் பொழுது இந்த உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பெயர்களையும் மேற்கொண்டு உயர்ந்து நிற்கிற நாமம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் ஆண்டவராய் இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்த நாமம். கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் குமாரனை அவர் அனுப்பும் பொழுது அவர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினார். அவரோடு கூட இயேசு என்ற நாமத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்கள் நடுவில் பிரசன்னமாகிறார், தேவன் உங்கள் நடுவில் ஐக்கியமாகிறார், தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார், தேவன் உங்கள் நடுவில் உலாவுகிறார். உங்களுக்கு எதிராக இருக்கிற பெயர்கள் எல்லாம் தாழ்த்தப்படுகிறது, சத்துருடைய பெயர்கள் கீழே தாழ்த்தப்படுகிறது. சத்துருடைய போராட்டங்கள், மனுஷனுடைய போராட்டங்கள், சூழ்ச்சிகள் எல்லா பெயர்களையும் மேற்கொண்டு நீங்கள் இயேசுவின் பெயரை உயர்த்தும் பொழுது அது தாழ்த்தப்படுகிறது, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறது. எல்லா முழங்கால்களும் முடங்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வியாதி என்ற ஒரு வியாதிக்கு ஒரு பெயர் இருக்குதா? அந்த முழங்கால் முடங்கும். வியாதியினுடைய பெயர் முழங்கால் முடங்கும். பிசாசனுடைய தந்திரங்கள் முடங்கும். மந்திர தந்திரங்க சக்திகள் முடங்கும். இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம். என் நாமத்தை உயர்த்துற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமத்தை உங்க வீட்டில், உங்க சபையில், உங்க பிள்ளைகள் நடுவில் நீங்க உயர்த்தும் பொழுது, இயேசு என்று நீங்க உயர்த்தும் பொழுது, இயேசு என்ற நாமத்தில் இருக்கிற விடுதலை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க நடுவில் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டு. பழைய ஏற்பாட்டில் கிதியோனுக்கு அப்புறம் சிம்சோன் வருகிறார். சிம்சோனுடைய பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்று கர்த்தருடைய தூதனானவர் அவங்களோடு கூட இடைப்படுகிறார். அவங்களோட பேசுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் நடக்கும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படிக்கு உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என் நாமத்தை நீ கேட்பானேன், அது அதிசயம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது அதிசயம். கர்த்தருடைய நாமம் அது அதிசயமானது. அந்த அதிசயம் என்கிற நாமம் தான் ஏசாயாவில் ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார், ஒரு பாலகன் நமக்கு பிறந்தார், அவருடைய பெயர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்களேன்.
அதிசயமானவர். அநேக நேரத்தில் உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது உங்கள் சக்திக்கு மேலே அதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்தால் மட்டுமே அதை உங்களால் நடப்பிக்க முடியும் என்ற சூழ்நிலையில் அவர் தம்முடைய அதிசயத்தை வெளிப்படுத்துவார். காரணம் என்னன்னா, அவருடைய பேரே அதிசயம், அவருடைய பெயரே அதிசயம். அதனால் நீங்கள் ஒரு 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 சக்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களை செய்யும்படி அழைக்கும் பொழுது அவர் நின்று உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய பெயர் அதிசயமானவர். ஆமென் சொல்லுங்களேன். அதிசயமானவர், அதிசயமானவர், அதிசயமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயமானவர். உங்கள் குடும்பத்தில் அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். இந்த சபையில் அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் அவர் செய்து கொடுக்கிறவர். காரணம் அவருடைய பெயரே அதிசயமானவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். இந்த அதிசயமானவர் இயேசு என்ற நாமத்தில் தன்னை வெளிப்படுத்தி நம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்டு மரணம் என்கிற ஒரு பெயரை முறியடிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணம், அதாவது லாசரு இறந்த அந்த சூழ்நிலையில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று வரும். படிச்சிருக்கிறீங்களா? இயேசு கண்ணீர் விட்டார். பைபிளில் இருக்கிற 2-3 சின்ன சின்ன வசனங்கள். இது ஒன்று குழந்தைங்க சொல்லுவாங்க, ஜீவ அப்பம் நானே, இயேசு கண்ணீர் விட்டார். இதெல்லாம் சின்ன சின்ன வசனங்கள், ஆனால் அதனுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இயேசு கண்ணீர் விட்டார். 4 நாட்கள் ஆயிற்று. இவர் சிநேகித்த ஒரு சிநேகிதர், ஃப்ரெண்டு, ஏசப்பாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார்னு பார்த்துருந்தாங்க. ஆனால் அங்கே அற்புதம் நடக்கலை, மறிச்சிட்டார். அவங்களுடைய ஓன் சிஸ்டர்ஸு, சகோதரிகள் ஆள் அனுப்பி சொல்லி விடுறாங்க, அவர் வரல, தாமதமாக வர்றார். தாம் இருந்த இடத்துல 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்கி மறுபடியும் வர்றார். அவர் வரும்போது 4 நாள் ஆயிடுச்சோம். அடக்கம் பண்ணி கல்லை வச்சு மூடிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இனி நம்பிக்கை இல்லை. இந்த சூழ்நிலையில் இயேசு நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சூழ்நிலையில் இயேசு நிற்கிறார். நம்பிக்கை அற்ற ஒரு நிலைமையில் உங்களுடைய சக்திக்கு மேலே காரியங்கள் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இனி நாருமே அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இனி திறந்தா நாற்றம்தான் அடிக்கும். என்னுடைய சகோதரனுடைய சடலம் தான் வெளியே வரும். பிரேதம் இன்னும் அந்த பிரேதத்தை இன்னும் துணியில் சுற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த துணியையும் தாண்டி கல்லையும் தாண்டி நாற்றமடிக்கும் என்கிற சூழ்நிலையில் வேண்டாண்டவரேன்னு அவர் நம்பிக்கையற்று சொல்லுகிறார். ஆனால் நிற்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அவன் உயிர் தெழுந்திருப்பானா? ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன். மரித்தோர் உயிர் தெழுகிற அந்த நாளில் கடைசியில் அவன் உயிர் தெழுந்திருப்பான். இல்லை, உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே. அந்த இடத்துல இயேசு அவங்கள உயிரோடு எழுப்புறதுக்கு முன்பதாக அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவியில கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அவர் கண்ணீர் விடுகிறார், ஆவியில கலங்குகிறார். காரணம் என்னன்னா, மரணம் இந்த மனுக்குலத்தின் மேல ஒரு பெரிய ஒரு பிடியை வைத்திருந்தது, ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தது. அந்த மரணத்தினால ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது, தங்களுக்கு பிரியமானவர்களை இழக்கும் பொழுது கலங்கி போய் நின்றார்கள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு அந்த மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, மரணத்தின் கூரை ஒடித்து, 3வது நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து, மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தவராக, அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, இன்றைக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை குறித்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக தன்னை அவர் வெளிப்படுத்தினார். காரணம், அந்த மரணம் என்கிற பெயர் அவ்வளவு கொடூரமானதாய்
ஜனங்களை ஆட்கொண்டிருந்தது. அந்த மரணத்தின் பெயருக்கு மேலே இயேசுவின் பெயரை நாம் வைத்து உயர்த்தும் பொழுது அந்த மரணமும் ஆண்டவருக்கு முன்பாக அடிப்பணியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. கடைசியில் ஒரே ஒரு நாமம் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்திருக்கிறது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது கடைசியாக நம்ம இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். 17 கடைசி. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். 6வது வசனத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். கரெக்டா? ரைட்டு. அதில் கடைசி வசனம், அதே அதிகாரத்தில் கடைசி வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஓகே, நம்ம செய்தியினுடைய கடைசி பகுதிக்குள்ளே வந்திருக்கிற. கவனிங்க, எல்லாரும் பைபிளை மூடி வச்சுட்டு கவனிங்க. பைபிள் மூடி வச்சுட்டு கவனிங்க. ஆண்டவர் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த சீஷர்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுக்கு சத்தியத்தை தான் வெளிப்படுத்தி இருப்பதற்காக, அவர்கள் ஒன்றாய் இருப்பதற்காக, அவர்கள் பாதுகாக்கப்பட எல்லாவற்றையும் சொல்லி ஒவ்வொரு வசனமாய் சொல்லி அவர் ஜெபித்து அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே தேவனிடத்தில் இயேசு ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் வார்த்தை 2 இடத்துல சொல்கிறாரு, உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். நீர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த இந்த ஜனங்களுக்கு எல்லா பேர் இருக்காங்க, ஆனால் யாரெல்லாம் சீஷர்களாக நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களோ இந்த சீஷர்களுக்கு நான் உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், தெரியப்படுத்தினேன் என்று சொல்லி நிறைய நாமத்தை நம்ம பார்த்தோம். அந்த நாமத்தில் ஏதாவது ஒரு நாமத்தை ஆண்டவர் சொன்னாரா? இங்கே யெகோவா தேவனுடைய நாமத்தை பார்த்தோம், எல்ஷடாய்ங்கிறத பார்த்தோம், எபினேசருங்கிறத பார்த்தோம், எல்லா நாமத்தையும் பார்த்தோமே. அந்த நாமத்தை ஏதாவது தம்முடைய சீஷர்களுக்கு தெரியப்படுத்தினாரா? தெரியப்படுத்தலை. 17ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை பாருங்களேன். இப்போ 1வது வசனம் 2வது வசனம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, பிதாவே வேளை வந்தது. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. பரமண்டல ஜெபத்தை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தூரத்தில் இருக்கிற யெகோவா தேவனாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு வந்ததுக்கப்புறம் அவர் தேவன் ஜனங்கள் என்கிற அந்த நிலைமையை மாற்றி அவர் தகப்பன் நாம் பிள்ளைகள் என்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய தேவனுடைய நாமத்தை அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த நாமம் என்ன நாமம்? உங்கள் தகப்பன் என்கிற நாமம். அவர் உன்னுடைய அப்பா. ஆரம்ப காலத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் அவர்களோடு கூட இருக்கவும் அவர் ஏக்கம் கொண்டவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு கூட உறவாட விரும்புகிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பது பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு. ஆமென். அந்த உறவின்படி ஆண்டவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். எத்தனையோ நாமங்கள் தேவனுக்கு இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிரச்சனையின் மத்தியில், உங்கள் போராட்டத்தின் மத்தியில்
உங்கள் கண்ணீரின் பாதையில் அப்பா என்று நீங்கள் கூப்பிடுகிற அந்த சத்தம் அவருடைய இருதயத்தை அசைக்கும். இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் போய் நின்று இயேசுவின் நாமத்தில் தகப்பனே நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்துல உங்கள் இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அந்த சத்தம் அவரை அசைக்கும். அந்த பிதாவின் நாமம், தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை ஆண்டவர் இந்த ஜெபத்தில் வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், உம்முடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். இதுவரை இல்லாத ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கடவுளை தூர வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அவர் எனக்கு தகப்பனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்று அவர் எனக்கு தகப்பனாயிருக்கிறார். நாம் அனாதைகள் அல்ல. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எந்நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் அவரிடத்தில் போய் நிற்க முடியும். இயேசுவின் நாமத்தில் எந்த விண்ணப்பத்தையும் நீங்கள் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாம் அவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவர் செவி கொடுத்தாரோ, எப்படி அவர் பதில் கொடுத்தாரோ, அதை காட்டிலும் அதிகமாக இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக, உங்களிடத்தில் நெருங்கி வருகிறவராக, எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு உறவுக்குள்ள வருகிறவராக அவர் இயங்குகிறார். ஒரு உறவுக்குள்ள வர இயங்குகிறார். இந்த நாளில் எத்தனையோ விதத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இதே ஜெபத்தை கூட நீங்கள் பரிசுத்த பிதாவே, பரலோக பிதாவே, நீங்கள் ஒரு முறைமையின்படி ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதுனா ஒரு பிள்ளையாய், மகனாய், மகளாய் நீங்கள் அவரிடத்தில் வரும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பிரத்யட்சமாய் நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களுடைய போராட்டம் இம்மிடியேட்டாக முடிவுக்கு வந்துடும் நான் சொல்ல வரல. உங்களோட பிரச்சனை இம்மிடியேட்டாக மாறிடுன்னு உங்களுக்கு சொல்ல வரல. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் தாண்டி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களோடு கூட இருக்கும். அதில் ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அவர் அதிசயமானவர் என்பது உங்களுக்கு அந்த நாமம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அவர் அதிசயங்களை செய்வார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையான காரியங்களை தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாமம் என்னன்னா நமக்கு ஒரு அடையாளம், ஐடென்டிட்டி. பெயர் நமக்கு ஒரு அடையாளம். நம்ம ஆதார் கார்டு எப்படி அடையாளமாக இருக்கிறதோ, அந்த ஆதார் கார்டில் எப்படி பெயர் இருக்கிறதோ, அதே போல் நம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இன்னாரை ஆராதிக்கிறோம் என்பதை குறித்து வெளிச்சம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோ, சத்துருக்களோ, எதிரிகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ உங்களை குழப்ப முடியாது. நன்கு புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனைகளோ, வெளிப்புறத்திலிருந்து வருகிற சோதனைகளோ, போராட்டங்களோ, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து உங்களுக்கு அறிவு இருக்கும் பொழுது உங்களை யாரும் குழப்ப முடியாது, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக கோலியாத் நின்று சத்தமிடுகிறார். 40 நாட்கள் நன்கு கவனிங்க. 40 நாட்கள் அவன் சத்தமிடுகிறான். உங்களில் ஒருத்தன் தான், அவன் கொத்தவா, ஒரே ஒரு ஆள் வந்தனாவா, நான் ஜெயிச்சா நீங்கள் அடிமை, அவன் ஜெயிச்சா என்னுடைய பெலிஸ்தர்கள் அனைவரும் இஸ்ரவேலருக்கு அடிமை. இந்த சத்தம், இந்த கொக்கரிப்பு 40 நாட்கள் தொடர். கவனிங்க, 40 நாட்கள் கண்டினியூஸாக தொடர்கிறது. இஸ்ரவேலுடைய ராஜா சவுல் ராஜா. அந்த சவுல் ராஜா ஒரு இடத்துல ஓரமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய வீரர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களால அந்த கோலியாத்தை, அவனுடைய சத்தத்தை கேட்கவோ அவனை ஃபேஸ் பண்ணவோ தைரியம் இல்லை. கோலியாத்துடைய கொக்கரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து, 1 நாள், 2 நாள், 3 நாள், 39, 40. இப்போ 40வது நாளில் யார் வரா? தாவீது வருகிறார். இந்த தாவீது வந்த உடனே இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன்
எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனை அவருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு அப்படின்னு சொல்லி அவன் பேசுறதை நீங்க பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை கேட்ட சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இவன் ஆடு மேய்க்கிறவன், இவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது, பட்டயத்தை எடுத்தது கிடையாது, யுத்தத்துக்கு போனது கிடையாது. ஆனால் எந்த தைரியத்தில் இந்த சின்ன பையன் அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து பேசுகிறான்? நல்லா கவனிங்க, இந்த சின்ன பையன் அவ்வளோ பெரிய கோலியாத்தை பார்த்து எந்த தைரியத்தில் இவன் வந்து ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலான்னு எதை வச்சு சொல்கிறான்? எதை வச்சு சொல்கிறான்? அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து நீ கல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி கேட்பான். தாவீது சொல்லுவான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலுக்கும் அந்த ஜனங்களுக்கும் தெரியாத ஒரு பெயரை தாவீது யூஸ் பண்றார். சவுலுக்கும் சவுலுடைய இராணுவத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியாத ஒரு பெயரை தாவீது யூஸ் பண்ணுகிறார். என்ன பெயர்? அவர் இஸ்ரவேலுடைய இராணுவங்களுக்கு தேவனாயிருக்கிறார். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபாயத். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கைகளை தட்டி யெகோவா சபாயத், சேனைகளின் கர்த்தர். இந்த தாவீது இந்த பக்கம் நிற்கிறான், இவ்வளோதான் குட்டின்னு வச்சுக்கோங்களேன், 14-15 வயசு இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த ஃபேன் ஹைட்டுக்கு நிற்கிறான், 18 அடியா அவ்வளோ ஹைட்டு, 10-16 அந்த ஃபேனுக்கு மேலே தலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய ஆள். இங்கே நிற்கிறது இவன் சின்ன பையன், அவ்வளோ பெரிய ஆள். அவன் வந்து ஒரு பொருத்தமே இல்லை. இந்த போராட்டம் வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு போராட்டம். இந்த சின்ன பையன் எப்படிங்க அவனை மேற்கொள்ள முடியும் சொல்லுங்க? இந்த சின்ன பையன் இவ்வளோ ஹைட் இருக்கிறவன் அவ்வளோ பெரிய கோலியாத்தை, அந்த இராணுவத்தில் பிறந்தது முதல் யுத்த வீரன். கோழிக்குண்டல் விளையாடல, அவன் விளையாண்டதே பாம்பு தான். கோலியாத் விளையாண்டது ஈட்டி தான், அவன் கோலியாத் விளையாண்டது கேடகம் தான். அது எப்படி எடுக்கணும், வீசணும் எல்லாமே தெரியும். அட்டிக்கும் தலைக்கும் இருக்கிறான். நம்ம ஊரில் சொல்லுவோம் அட்டிக்கும் தலைக்கும் இருக்கிறான். அவ்வளோ பெரிய ஆள். இந்த சின்ன பையன் எப்படி மேற்கொள்ள முடியும்? எப்படி மேற்கொள்ள முடியும்? விளையாட்டா இல்லை, விளையாட்டா இல்லை. ஆனால் இவனுக்கு தெரியும், எல்லாரும் பார்க்கறது என்னன்னா இது சின்ன பையன் அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் இவன் பார்க்கறது என்னன்னா இவன் தலை இங்கே தான் இருக்கு, எங்க அப்பாவோட தலை வானத்தில் இருக்குது, வானத்துக்கும் பூமிக்கு நிற்கிறாரு. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யெகோவா சபாயத், அவர் யெகோவா சபாயத். அவர் பார்த்தீங்கன்னா இந்த கோலியாத்தை பார்க்கலவன், சவுலும் அவனுடைய இராணுவம் முழுவதும் கோலியாத் எவ்வளோ பெருசுங்கிறத பார்க்குறாங்க, அவனுடைய ஈட்டி எவ்வளோ பெருசுங்கிறத பார்க்குறாங்க, அவனோட கேடகத்தை 2 பேர் தூக்கிட்டு வராங்க, அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் தாவீது பார்க்கும்போது இவன் ஒன்றுமே இல்லை, இவனுக்கு பின்னாடி நிற்கிற ஆண்டவர், அவருடைய பாதம் வந்து பூமியில் இருக்குது, அவர் உட்கார்ந்தார், அவருடைய சேர் வந்து வானம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படிங்கிற ஆண்டவரை பார்க்குறான். பார்த்தவொன்னு இவன் எந்த மூலை, இவன் யாரு? என் ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் யெகோவா சபாயத், யெகோவா சபாயத், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலுடைய இராணுவங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அவருக்கு முன்னாடி இவன் ஏமாத்திரம் முகங்குப்புற விழுந்தான். ஒரே ஒரு கல் முகங்குப்புற விழுந்தான். இப்ப கேள்வி கேட்கிறேன், கல் நெத்தியில் அடிச்சா இப்படித்தான் விழுகணும்? உங்களை கேள்வி கேட்கிறேன் நான், கல் நெத்தியில் அடிச்சா இப்படித்தான் விழுகணும்? எப்படி முன்னாடி விழுந்தான்? எப்படி பின்னாடி விழுந்தான்? பின்னாடி சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அதனால தான் அந்த சங்கீதத்தை முதல்ல நாம் வாசித்தோம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். சவுலுக்கும் அவனுடைய இராணுவத்துக்கும்
தெரியாத ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம். என் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன்தான், அவர் ஈசாக்கின் தேவன்தான், அவர் யாக்கோபின் தேவன்தான், அவர் பரதேசிகளாய் சுற்றி திரிந்தவங்களை எல்லாம் காப்பாற்றி தேசத்தை கொடுத்தவர் தான். ஆனால் என்னைக்கு இந்த இஸ்ரவேல் நியாயாதிபதிகள் கையிலிருந்து ராஜ்யபாரம் சவுலுடைய ராஜ்யபாரத்துக்கு வந்து இது ஒரு அரசாங்கமாய் மாறிற்றோ, இராணுவங்கள் வந்ததோ, இந்த இராணுவங்கள் எல்லாவற்றையும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, இந்த இராணுவங்கள் எல்லாவற்றுக்கும் சவுல் தேவன் அல்ல. இந்த இராணுவங்கள் எல்லாத்துக்கும் சேனைகளுக்கு அதிபதியாக சவுல் கிடையாது. சவுல் ராஜாவாக இருக்கலாம், அவனுக்கு இராணுவங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இஸ்ரவேலுக்கு, இந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுக்கு, சேனைகளுக்கு தேவனாக, கர்த்தராக என்னுடைய யெகோவா சபாயாத், சேனைகள் கர்த்தர், இந்த பெயரை முதல் பயன்படுத்துகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய பெயரை உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் எந்த பெயரை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த வெளிப்பாட்டின்படி அவர் வந்துடுவார். கைதட்டுங்க, கைதட்டுங்க, கைதட்டுங்க. வந்துடுவார். அவர் வந்துட்டார்னா கொக்கரிப்பெல்லாம் அடங்கி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 40 நாள் கோலியாத்தே, நீ 40 நாள் கொக்கரிக்கலாம், 40 நாள் நீ கூக்குரல் இடலாம், 40 நாள் நீ சவால் விடலாம். நீ எப்படி சொல்றதுன்னா, எவ்வளவு இழிவா வேணாலும் கேவலமா வேணாலும் பேசலாம். ஆனால் என் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தின ஒரு மனுஷனை எழுப்பிவிட்டாள், உன்னுடைய கொக்கரிப்பு அடங்கிவிடும். அநேகருக்கு இது தீர்க்க தரிசனமான சத்தம். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் 40 நாட்களோ, 40 வருடங்களோ, 14 வருஷங்களோ, 17 வருஷங்களோ, 10 மாதமோ, 20 நாட்களோ உங்களுடைய வாழ்க்கையில் கொக்கரித்து கொண்டிருக்கிற தேவை, பிரச்சனை, எதிர்ப்பு, போராட்டம் என்கிற இந்த கோலியாத் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்கும்படியாக, அதை முகங்குப்புற விழப்பண்ணும்படியாக இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் இந்த நாளிலே உன்னுடைய கரத்தை பிடிக்கிறார், உன் கையை பிடிக்கிறார். இந்த நாளிலிருந்து நான் உன் கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை முகங்குப்புற அதை மடிய பண்ணு, அதை மடிய பண்ணுவேன், அதை மடிய பண்ணுவேன், அதை மடிய பண்ணுவேன். இப்போ எது வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சு? சவுலுக்கும் இஸ்ரவேலுடைய இராணுவத்தில் இருந்த வீரர்களுக்கும் தாவீதுக்கும் எது வித்தியாசத்தை உண்டு பண்ணுச்சு? கர்த்தருடைய நாமத்தை அறிகிற அறிவு, அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இல்லாததுனால 40 நாட்கள் அவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேரை குறித்து, என் ஆண்டவர் யார் என்பதை குறித்து, அவருடைய நாமம் என்ன என்பதை குறித்து வெளிச்சம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழும். அதனுடைய பட்டயத்தையே எடுத்து அதன் தலையையே நீங்கள் கொய்து விடுவீர்கள். உங்கள் பிரச்சனை உங்களுக்கு முன்பாக சாகடிக்கப்படும். உங்களுடைய வெளிச்சம் மட்டும் இல்லைன்னா, அந்த வார்த்தை, அந்த நாமத்தினுடைய வெளிச்சம் இல்லைன்னா, நீங்களும் சவுல் மாதிரி, இராணுவ வீரர்கள் மாதிரி பயந்துட்டு, இது எப்படா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும், எப்போதான் என்னுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருப்பீங்க. ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, இதைய வாசி, இதில் இருக்கு உன் பிரச்சனை எல்லாத்துக்குமான தீர்வு இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பைபிளில் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை குதிரைகளை கண்டேன். யோவான் பார்க்கிறார், தூதர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த சேனைகள் உட்கார்ந்துருக்காங்க.
முன்னாடி வர ஒரு வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வரார். வெள்ளை குதிரையின் மேலே நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஏறி வருகிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக ஏறி வருகிறார். அவர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு தேவையான எல்லா வெளிச்சமும் வெளிப்பாடும், உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் தியானிக்கணும்னாலும் தேவனுடைய வார்த்தை. உங்கள் தலையெழுத்தை மாற்றுகிற ஒரு ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்கணும்னாலும் தேவனுடைய வார்த்தை. யாபேஸ் எப்படி ஜெபித்தான் என்று அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னா 1 நாளாகமம் 4:10 எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெபம் தெரியும். எப்படி ஜெபிக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி ஆண்டவரிடத்தில் உறவாட வேண்டும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மகத்துவம் என்ன என்பதையும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லாமே நான் சொந்தமாக பேசலை. உங்கள் கையில் வச்சிருக்கிற, நீங்கள் படிக்கிற இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இதே மாதிரி தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உங்களோடு கூட 1-to-1 ஒரு தனியாக உங்களோடு தனிமையில் உங்களோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் ரொம்ப ஒரு உறவுக்காக இயங்குகிற ஒரு தெய்வம், அன்புக்காக இயங்குகிற ஒரு தெய்வம். உறவு பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உயிரை விடவும் துணிந்தவர், இரத்தத்தை சிந்தவும் துணிந்தவர், தன் ஜீவனையே பலியாக கொடுக்கவும் துணிந்தவர் நம்முடைய ஆண்டவர். அநேக நேரத்தில் நாம் புறக்கணிச்சிடறோம், நாம் தள்ளி வச்சிடறோம், நாம் இக்னோர் பண்ணிடுறோம், நம்ம இன்சல்ட் பண்ணிடுறோம், நம்ம மொபைலுக்கு இடம் கொடுத்துட்றோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு இடம் கொடுத்துட்றோம், டிவிக்கு இடம் கொடுத்துட்றோம், சீரியலுக்கு இடம் கொடுத்துட்றோம், வாய் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்துட்றோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இடம் கொடுத்துட்றோம், ஃபோன் கால்ஸுக்கு இடம் கொடுத்துட்றோம். ஆண்டவர் ஏங்கி நிற்கிற உறவுக்காக நான் தகப்பன், நான் உடைய அப்பா என்று ஏங்குகிற அந்த இருதயத்தினுடைய கொதிப்பு, அந்த அங்கலாய்ப்பு உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் ஒருபோதும், நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒருபோதும் நாம் உதாசீனப்படுத்த மாட்டோம். தேவையில்லாத காரியங்களுக்குள்ள நாம் நம்ம பொதுவாக இந்த ஜென்ரேஷனில் இப்படி ஆயிடுச்சுல, இப்படி இந்த ஜென்ரேஷன் பேர் நான் இப்படி வச்சுருக்கேன், ஸ்க்ராலிங் ஜென்ரேஷன். இப்படி நம்ம முதல்ல பணத்தை எண்ணுவோம், பணத்தை இப்படி எண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து ஃபோனை வச்சுட்டு இப்படியே நம்ம டைம் போயிட்டே இருக்கு. இப்போ அப்படியே போயிடுச்சு எல்லா டைமும். ஈஸியாக அழகாக சத்துரு வந்து உங்களுடைய நேரத்தை வந்து திருடுறதுக்கு எல்லா விதத்திலும் உலகம் போயிட்டு, இன்னும் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறபடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து தன்னால் முடிஞ்ச என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்குறது என்னென்னா, எனக்கு நிறைய நாமம் இருந்தாலும் நான் உன்னோட அப்பா, நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னை கரத்தை பிடிச்சிக்கிறேன். இன்னைக்கு வா, இன்னையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னையிலேருந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம், இன்னையிலேருந்து நீ என்னோட மகன், நீ என்னோட மகள், நான் உன்னுடைய தகப்பன். என்னோட தனிமையில் நேரம் செலவிடு, என்னுடைய வார்த்தையோடு நேரம் செலவிடு, நான் என்னை வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய நாமத்தின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறேன். நீ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஆமென் சொல்லுங்களேன். நீ சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்ப, ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?
ஜெபிக்கலாம். நீ இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். அது மகத்துவமாயிருக்கும். உங்க நாமம் பெரிய நாமப்பா. உங்க நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். உங்க நாமம் உன்னதமான நாமம். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமுள்ள நாமம் கர்த்தருடைய நாமம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவனுடைய நாமம் மகத்துவம் உள்ள நாமம், உயர்ந்த நாமம், அது உன்னதமான நாமம், அது ஆசீர்வதிக்கிற நாமம், அது நம்மளை சுத்திகரிக்கிற நாமம், அது விடுதலையாக்குகிற நாமம். இந்த நாளில் இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உயர்த்துங்க. இயேசு, எல்லாருமே வாய்களை திறந்து இயேசு, இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு, இயேசு, இயேசு. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். இயேசு, 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 இயேசு. மரணத்திற்கு மேலான நாமம், மரணத்தின் கூர் ஒடித்த நாமம், பாதாளத்தை ஜெயித்தவருடைய நாமம் இயேசு, இயேசு. அந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் அதை பயன்படுத்தும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பயன்படுத்துகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்துங்க. உங்க பிரச்சனையை உயர்த்துகிறத விட்டு இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமம், அவர் அதிசயமானவர், எனக்கு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. என் சூழ்நிலையை மாற்றுகிற நாமம் கர்த்தருடைய நாமம். ஆமென். கர்த்தருடைய நாமம் இம்மானுவேல், அவர் என்னோடு கூடவே இருக்கிறார். ஆமென். உயர்த்துங்க. இயேசு என்ற நாமத்தை உயர்த்துங்க. யெகோவா ராஃபா, அவர் என்னை சுகமளிக்கிற தேவன். யெகோவா மெக்காதிஸ், அவர் என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன். யெகோவா ஷாலோம், அவர் எனக்கு சமாதானமாய் இருக்கிற தேவன். யெகோவா ஷம்மா, அவர் என்னோடு கூடவே இருக்கிற தேவன். இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எபினேசர், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எல்ஷடாய், அவர் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எலோஹிம், உன்னதமான தேவன் அவர். ஆமென். எல்லியோன், அவர் உன்னதமான தேவன், என்னோடு கூட இருக்கிறார். உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்னோடு கூட என் இருதயத்தில் இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் சபையில குடும்பத்தில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். என்னுடைய யுத்தத்தை எல்லாம் அவர் நடத்துகிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய சபைக்காக யுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வீட்டுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். நான் தோற்று போவதில்லை. சத்துரு முறியடிக்கப்பட்டவன். கோலியாத் முகங்குப்புற விழுவான். என் பிரச்சனைகள் முகங்குப்புற விழும். சேனைகள் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். அவருடைய வார்த்தையை நான் உயர்த்துகிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, கனப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தகப்பனே, இதுவரைக்கும் உங்க நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நான் கொடுக்காததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லலாமா? மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்க. உங்க நாமம் மகத்துவம் உள்ள நாமம், உங்க நாமம் பரிசுத்தம் உள்ள நாமம், உங்க நாமம் கனத்துக்குரிய நாமம். அநேக நேரத்தில் அதுக்குரிய மதிப்பை நான் கொடுக்கலப்பா. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. இனி நான் என்னை மாத்திக்கிறேன். இந்த நாளில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை, இந்த நாளில் இருந்து ஆமன் ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு நீங்க கட்டளை இடுகிறதுக்காக நன்றி. நீங்க என்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய பிள்ளை. நீங்க என்னுடைய அப்பா, நான் உடைய குமாரனும் குமார்த்தியா இருக்கிறோம். அந்த நாளில் இருந்து ஒரு ஆரம்பத்துக்குள்ள, ஒரு உறவுக்குள்ள, உங்க வார்த்தைக்குள்ள, உங்க அபிஷேகத்துக்குள்ள, உங்க பிரசன்னத்துக்குள்ள, உங்க தொடர்புக்குள்ள, உங்க எல்லைக்குள்ள உங்களோடு கூட என்னை விட்டு கொடுக்க அப்பா, விட்டு கொடுக்கிறேன். வந்துடுறேன். புது ஆரம்பத்துக்குள்ள வந்துடுறேன். ஓ, இந்த வருஷத்தை ஆரம்பிச்சவங்க அநேகர் இந்த வருஷத்தின் முடிவில் இல்லை. ஆனா எனக்கு ஒரு நோக்கத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு திட்டத்தோட இதுவரைக்கும் என்னை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே. நான் வீணடிக்க விரும்பல, என் நேரத்தை வீணடிக்க விரும்பல. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க இருதயத்தை இந்த நாளில் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க இருதயம் தகப்பனுடைய இருதயம். நான் தூர போக விரும்பல ஆண்டவரே. இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இந்த நாளில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தகப்பனோடு
உம்மோடு கூட உறவாட, ஜெபிக்க, நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதிகமாய் ஜெபிக்க, அதிகமாய் வேதம் வாசிக்க, அதிகமாய் உம்மோடு தொடர்பில் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 24 மணி நேரமும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் அதிகமா உம்மிடத்தில் கிட்டி சேர எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்க நாமத்தை, இயேசுவின் நாமத்தை எங்க நடுவில் உயர்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விடுதலை இப்பொழுது அவர்களுக்கு உண்டாவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக. விடுதலை இயேசுவின் நாமத்தில் இருக்கிற விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அபிஷேகம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் என் ஜனங்களை தொடுவதாக, அவர்களை மூடுவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொருவருக்குமான விடுதலை, ஒவ்வொருவருக்குமான ரட்சிப்பு, ஒவ்வொருவருக்குமான சுகம். யெகோவா ராஃபா, உம்முடைய நாமத்தினால் வருகிற சுகம் என் ஜனங்களை மூடுவதாக. ஒவ்வொருவருக்குமான விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதமும் அற்புதமும் அவர்களை மூடுவதாக, அவர்களை நிரப்புவதாக. உம்முடைய நாமம் அதிசயமானவர். உம்முடைய நாமம் அதிசயம். உம்முடைய நாமம் அதிசயம். நீர் அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. தேவனுடைய வார்த்தை என்கிற நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. வார்த்தையோடு நேரத்தை செலவிட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். கிடைத்த வார்த்தைகளுக்காய், ஜீவ அப்பத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, குமாரன் மூலமாய் நீர் எவ்வளவு மகிமைப்படுகிறீரோ அதை இந்த நாளில் எங்க கண்கள் பார்க்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு முன்பாக, எத்திசைகளுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்துகிறீர். உம்முடைய நாமம் எவ்வளவு வெளியேற பெற்றது என்பதை உம்மை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் எங்களை, உம்முடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அவங்க காதுகளிலே தொனிக்கட்டும், உனக்கு ஊழியம் செய்யட்டும். அவங்க எதிர்மறையான சூழ்நிலையில், ஒருவேளை கொக்கரிக்கிற கோலியாத் போன்ற சூழ்நிலையில் வரும் பொழுது அந்த இஸ்ரவேலின் இராணுகளின் சேனைகளுடைய அந்த நாமத்தை உபயோகப்படுத்தட்டும். அந்த வினாடியை பட்டு விழுகட்டும். தேவனுடைய மகத்துவத்தை கண்ணால பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தை தாராளமாய் பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் உபயோகப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த நாமத்தின் வல்லமையை, மகத்துவத்தையும் வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த முடிய ஜீவ அப்பத்திற்காய் நன்றி. அதை சுமந்து வந்த அந்த குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. அவங்களை கொண்டு இந்த பூமியில் என்ன செய்ய நினைக்கிறீரோ அழகாய் அதை நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வழிகள் ஆச்சரியம், உம்முடைய பாதைகள் ஆச்சரியம், அதிசயம். அது எங்கள் கண்களுக்கு அதிசயம். நிச்சயம் அநேக குடும்பங்களுக்கும், அநேக ஸ்தாபனங்களுக்கும், அநேக ஊழியங்களுக்கும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சபையாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை. வந்த ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளிடுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.